பயிற்சி 6.1 9வது கொஸ்டின் பாருங்கள். 9ல் ஃபஸ்ட்டு சம்மு sin θ ப்ளஸ் காஸ் θ பியோட வேல்யூ. அதே கியூவோட வேல்யூ சீக்கன் θ ப்ளஸ் கொசிக்கன் θ எனில் q இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகேவா, லெஃப்ட் சைடு இருக்கிறத நம்ம அப்ளை பண்ணோம்னா ஈக்குவல் டு 2pன்னு வரணும். அதாவது இதில் சைன் காஸ் அந்த மாதிரி தானே வருது. 2pன்னு எப்படி வரும்னா 2 பெருக்கல் sin θ ப்ளஸ் காஸ் θன்னு வரும். அப்போ sin θ ப்ளஸ் காஸ் θவோட வேல்யூ pன்னு நாம் அப்ளை பண்ணிடலாம். இதை ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். நம்ம கொஸ்டினில் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரியே ஆல்ட்ரு பண்ணலாம். நம்ம எதை கண்டுபிடிக்கணும், q இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போ பாருங்க கியூவோட வேல்யூ அப்படியே பியோட வேல்யூ பி ஸ்கொயர்னு நம்ம கண்டுபிடிக்கணும். பியோட வேல்யூ ஸ்கொயர் பண்ணுறேன், அதனால் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் இப்படி உள்ளே அப்ளை பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஸ்கொயரில் ப்ராக்கெட்டில் அப்ளை பண்ணலாம். காஸ் தீட்டா இன்ட்டு ஸ்கொயர். அதாவது பியோட வேல்யூனா சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டாவாக ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறேன். லெஃப்ட் சைடு ஸ்கொயர் பண்ணுறதுனால ரைட் சைடும் ஸ்கொயர் பண்ணுறேன். இப்போ இது எந்த வடிவத்தில் இருக்குது, ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் வடிவத்தில் இருக்குது. அப்போ நமக்கு எப்படி வரும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் எப்படி வேணாலும் போடலாம். இப்போ ஏ ஸ்கொயர்னால் இதில் சைன் தீட்டாங்கிறது ஏ, காஸ் தீட்டாங்கிறது பி. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஓகேவா, சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1 ப்ளஸ் 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா. இது வந்து இதோட பெருக்கல்ல இருக்குது. அதாவது இது ரெண்டும் நம்ம கூட்டலில் இருக்குது கூட்டிட்டோம். இது 2ab ஃபார்முலா வடிவம் பாருங்கள். 2ab இந்த ஏவும் பியும் பெருக்கல்ல இருக்குது, அதோட இந்த ரெண்டும் பெருக்கல்ல இருக்குது. அதனால் இது 1 2 3ன்னு போட்டுறாதீங்க. இதோட பெருக்கல்ல இருக்குது. ஏன்னா ஃபார்முலா பாருங்கள், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab இதெல்லாம் சேர்ந்தது 1 2ab. ஓகேவா, அப்போ பி ஸ்கொயரோட வேல்யூ என்ன, 1 ப்ளஸ் 2 இன்ட்டு சைன் தீட்டா காஸ் தீட்டா. நமக்கு இங்கே இதோடு நிறுத்துறதுனா நிறுத்தலாம், இல்லை கொஸ்டினுக்காக கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுறதுனா பி ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ பி ஸ்கொயரில் மைனஸ் 1 பண்ணிங்கன்னா இங்கே மைனஸ் 1 போட்டால் இந்தாண்டி மைனஸ் 1 போடணும். மைனஸ் 1 ப்ளஸ் 1 கேன்சல் ஆகிரும், அப்படியும் போடலாம். இல்லை பி ஸ்கொயர் இந்த ப்ளஸ் 1 இந்த இடம் வந்தால் மைனஸ் 1 2 பெருக்கல் சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஓகேவா, இது பெருக்கல்ல தான் இருக்குது. சைன் தீட்டா 2 தடவை இருக்குதுன்னா புரிஞ்சுக்காதீங்க, இது பெருக்கல்ல இருக்குது. ஓகே, இதனோட வேல்யூ கண்டுபிடிச்சிடும். அடுத்தது கியூவோட வேல்யூன்னா கொஸ்டின்லேயே கொடுத்தது சீக்கன் தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் தீட்டாவா. சீக்கன் தீட்டாவை எப்படி எழுதலாம், 1 பை காஸ் தீட்டா ப்ளஸ் 1 பை கொசிக்கன் தீட்டா 1 பை சைன் தீட்டான்னு எழுதலாம். இப்போ இது ரெண்டையும் குறுக்கு பெருக்கல் பண்ணுங்கள். இது ரெண்டையும் பெருக்கணும், அடுத்து இது ரெண்டையும் பெருக்கணும், கீழே இருக்கிறது ரெண்டையும். ஓர் சைன் தீட்டா ப்ளஸ் ஓர் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. இதை ரெண்டையும் பெருக்கி எழுதிட்டேன். இது கியூவோட வேல்யூ. இப்போ நம்ம அப்ளை பண்ணலாமா, q இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் 1. இதுதான் நமக்கு லெஃப்ட் சைடு கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது. கியூவோட வேல்யூ என்ன, சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா பெருக்கல் பி ஸ்கொயர் மைனஸ் 1 பெருக்கல் பி ஸ்கொயர் மைனஸ் 1ஓட வேல்யூ 2 சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. 2 பெருக்கல் சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா. சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டாவுக்கு சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா கேன்சல். அப்போ நமக்கு என்ன இருக்குது, 2 இருக்குது, மீதி சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா. ஓகேவா, 2 sin θ + cos θ ஓட வேல்யூ வந்து p.
அதாவது பாருங்கள் எல்ஹெச்எஸ் எடுத்து நம்ம அப்ளை பண்ணோம்னா ஆர்ஹெச்எஸ் கொஸ்டினில் கொடுத்துருந்தது ஆர்ஹெச்எஸ் நமக்கு ஆன்சராக வந்துருச்சு. செகண்ட் சம் பாருங்கள். ஓகேவா, இந்த தகவல் கொடுத்துருக்காங்க. இந்த தகவலை ஆல்ட்ரு பண்ணிட்டு அதை இதில் அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 4ன்னு வரணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறேன். அதாவது லெஃப்ட் சைடும் ஸ்கொயர் பண்ணுறேன், ரைட் சைடும் ஸ்கொயர் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ ஸ்கொயர் பண்ணால் எப்படி வரும்? sin ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு இங்கே 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் இருக்கும். 1 ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டா. இதில் நம்ம உள்ள ஸ்கொயர் அப்ளை பண்ணோம்னா இதுக்கு ஸ்கொயர் அப்படியே வெளியே வச்சுக்கலாம். அதாவது இதுக்கு ஸ்கொயர் வந்து உள்ளே கொண்டு வந்துட்டேன், ஹோல் ப்ராக்கெட்லேருந்து இந்த இது கொண்டு வந்துட்டேன். அதாவது இந்த ஸ்கொயர் வந்து இதுக்கும் இருக்குது, இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கும் இருக்குது. இந்த ஸ்கொயர் உள்ளே அப்ளை பண்ணிட்டேன், இது வந்து அப்படியே இருக்கட்டும், ஸ்கொயர் வெளியே இருக்கட்டும். இதில் வந்து என்னென்னா காஸ் பவர் 2 இருக்கா, இந்த அடுக்கு 2 இந்த 2 பெருக்குனா காஸ் அடுக்கு 4. ஓகேவா, இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னா sin ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டாவை எப்படி எழுதலாம்? sin ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவா? sin ஸ்கொயர் தீட்டா இந்த 1 வந்து ஆல்ரெடி இருந்த 1, அதனால் இதை கணக்கு வைக்காதீங்க. இது இல்லாமல் இந்த sin ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதிலாக 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். இந்த sin ஸ்கொயர் தீட்டாவை என்ன பண்ணலான்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான், காஸ் தீட்டாவிலேயே எல்லாம் கொண்டு வந்து அப்ளை பண்ணால் தான் ஈக்குவல் டு 4ன்னு வரணும். அதனால் இந்த sin தீட்டான்னு இருந்தது எல்லாத்தையும் நான் எப்படி மாற்றிட்டேன், காஸ் தீட்டா வடிவத்துக்கு மாற்றிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த தகவல்லேருந்து எடுத்தது எல்லாமே காஸ் தீட்டாவாக மாறிடுச்சு. இதில் இன்னொரு விஷயம் மறந்துட்டேன், இந்த ஸ்கொயர் பாருங்கள் அப்ளை பண்ணவே இல்லை, இந்த வெளியே வர ஸ்கொயர் அப்படியே வந்துட்டு தான் இருக்கும். இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா, இது ஒன்றையும் கூட்டினா 2 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவா. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்கொயரை வந்து உள்ளே அப்ளை பண்ணுறோம், அதை அடுத்த ஸ்டெப்பில் பண்ணிக்கலாம். புரியணுங்கிறதுக்காக நான் அடுத்த ஸ்டெப் போகிறேன், நீங்கள் புரிஞ்சீங்க இப்போயே கூட டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா, இந்த 2 வந்து உள்ளே அப்ளை பண்ணணுமா, அப்படி அப்ளை பண்ணி போட்டாலும் சரி, இல்லை இது a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் வடிவத்தில் இருக்கா அந்த வடிவத்துக்கு போனாலும் சரி. a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. அப்போ இதில் ஏங்கிறது 2, பிங்கிறது காஸ் ஸ்கொயர் தீட்டா, ஆல்ரெடி அதில் ஒரு ஸ்கொயர் இருக்குது மறந்துடாதீங்க. அப்போ a ஸ்கொயர் அப்படின்னா 2 ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னா காஸ் ஸ்கொயர் தீட்டாவுக்கு ஒரு ஸ்கொயர் மைனஸ் 2, ஏவோட வேல்யூ 2 2ab, பியோட வேல்யூ காஸ் ஸ்கொயர் தீட்டா. பாருங்கள் a ஸ்கொயர் பியோட வேல்யூ எழுதிட்டு பி ஸ்கொயர் போட்டேன், a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. இந்த 2abக்கு பதிலாக 2 எழுதியாச்சு. ஏவோட வேல்யூ 2 தான், பியோட வேல்யூ காஸ் ஸ்கொயர் தீட்டா தான். இதை வந்து பெரிய ப்ராக்கெட்லேயே வச்சுங்க, a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் வடிவத்தில் இருந்தது. இது உள்ள உங்களுக்கு அந்த ஸ்கொயர் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு தான் இப்படி எழுதியிருக்கேன். அடுத்து 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படியே வச்சுட்டு உள்ளே இருக்கிறத கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுங்கள். 4 ப்ளஸ் இங்கே ஒரு 2 இருக்குது, அடுக்கில் ஒரு 2 2 4
cos power 4 theta minus 2 பெருக்குனா 4 cos square theta equal to cos power 4 theta. அடுத்தது இதை எடுத்து உள்ளே பெருக்கலாமா? இதுவும் பெருக்கல்ல தான் இருக்கு. ஃபஸ்ட்டு இந்த 1 எடுத்து எல்லாத்தையும் பெருக்கிறேன். 1 எடுத்து பெருக்கும்போது 1 நாள் 4 ப்ளஸ் cos power 4 theta மைனஸ் 4 cos square theta. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணலாம்னா இந்த cos square theta எடுத்து உள்ளே பெருக்கிறேன். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் cos ஸ்கொயர் மைனஸ் 4 இது ரெண்டையும் பெருக்கும்போது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸு 4க்கு 4 போட்டேன் cos ஸ்கொயர் தீட்டா அப்படி எழுதுறேன். அடுத்து இதையும் பெருக்கும்போது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் காஸ் பெருக்கும்போது அடுக்க கூட்டுவோமா 4 2 6 4 2 கூட்டினா 6. அடுத்தது 4 போட்டுட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸா 4 அப்படியே இருக்கட்டும். காஸ் ஸ்கொயர் தீட்டாவையும் பெருக்கும்போது காஸ் பவர் 4 தீட்டா ஓகேவா? இப்போ என்னென்னா இந்த 4 தனியாக இருக்குது ப்ளஸ் காஸ் பவர் 4 தீட்டா அதில் ஒரு பக்கம் எழுதலாம். காஸ் பவர் 4 தீட்டா காஸ் பவர் 4 தீட்டாவும் காஸ் பவர் 6 தீட்டாவும் ஒரு இடத்துல எழுதுங்க. அடுத்தது இது பாருங்கள், இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ் மைனஸ் 4 காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 4 4 ரூபா கடன் மறுபடியும் 4 ரூபா கடன் ஆக மொத்தம் 8 ரூபா கடன். ஓகேவா? மீதி இருக்கிறது இது இந்த சைடு வந்தால் மைனஸ் காஸ் பவர் 4 தீட்டா ஈக்குவல் டு இப்போதைக்கு 0ன்னு இருக்குது. ஓகேவா? இப்போ பாருங்க, அடுக்கு ஒரே மாதிரியே இருக்கிறது தான் கூட்டவோ கழிக்கவோ செய்யணும். இங்கே அடுக்கு 2 இதுலேயும் அடுக்கு 2ன்றதுனால தான் ரெண்டையும் இதுவும் 4 ரூபா கடன் இதுவும் 4 ரூபா கடன் 8 ரூபா கடன் பண்ணணும். ஓகேவா? இதில் அடுக்கு 4 இருக்குது, இதில் 6 இருக்குது. இது ரெண்டையும் கூட்டவோ கழிக்கவோ கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா 4ஆல் பெருக்கி இருக்கு. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த அடுக்கு ஒரே மாதிரி இருக்கிறத பாருங்கள். காஸ் பவர் 4 தீட்டா ப்ளஸில் இருக்குது, இது காஸ் பவர் 4 தீட்டா மைனஸில் இருக்குது. ஓகேவா? மீதி இருக்கிறத எடுத்து எழுதுங்க. மைனஸ் காஸ் பவர் 6 தீட்டா மைனஸ் 8 காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 4 காஸ் பவர் 4 தீட்டா ஈக்குவல் டு ப்ளஸ் 4 இந்த இடம் தான் மைனஸ் 4. இதில் இன்னொரு விஷயம், நம்ம ஃபஸ்ட்டு ஆர்டராக தான் எழுதணும். அடுக்கு மைனஸ் காஸ் பவர் 6 தீட்டா ப்ளஸ் 4 காஸ் பவர் 4 தீட்டா மைனஸ் 8 காஸ் பவர் 2 தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் 4. இது ஃபஸ்ட்டில் ஒரு அடுக்கு 6 அடுக்கு 4 அடுக்கு 2 அந்த ஆர்டரில் தான் எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேல்யூ நமக்கு மைனஸில் வேணால் ப்ளஸில் மாற்றலாம். காஸ் 6 தீட்டா அப்போ ப்ளஸில் இருக்கிறது மைனஸாக மாறுதா, மைனஸில் இருக்கிறது ப்ளஸ்ஸாக மாறுதா, ஈக்குவல் டு மைனஸில் இருக்கிறது ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. பாருங்கள், இதே தான் கொஸ்டினில் கொடுத்து ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இதிலருந்தே நம்ம கொண்டு போயிட்டோம். எதுக்காக அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டினில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஒரு தகவல் கொடுத்துட்டு அந்த தகவலை ஆல்ட்ரு பண்ணி இதில் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வேல்யூவே நமக்கு இல்லை. ஓகேவா? இது ஒரு வேல்யூ கொடுத்துருக்கான், இதையே ஆல்ட்ரு பண்ணிட்டு போகிறோம். ஏன்னா இதில் இருக்கிறது சைன் தீட்டா தான் இருக்குது, சைன் தீட்டா காஸ் தீட்டா. அதை இதில் அப்ளை பண்ண முடியாதுல்ல. காஸ் தீட்டாவில் எப்படி சைன் தீட்டாவாக அப்ளை பண்ணுறது? ஓகேவா? அதனால் என்ன பண்ணோம், இந்த தகவலை வச்சுக்கிட்டே நம்ம ஆல்ட்ரு பண்ணிட்டு போனோம்னா எல்ஹெச்எஸ் வந்து இந்த கொஸ்டினில் இருக்கிறத கொண்டு வந்துட்டோம். ஆர்ஹெச்எஸ் ஆன்சர் வந்த மாதிரி அனுப்பிச்சாச்சு.